என்னக்கா நாதஸ்வரம் படுக்கைக்கே வந்துருச்சா? எப்போ ஒரு ஞாபகம் தானா? காந்தா, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னது இது? நாதஸ்வரத்தை கலப்ப மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவரை பத்தி என்ன நினைக்கிற? வாய் வலிக்க வாசிப்பாரு. நான் தொழில கேட்கல, அவரை பத்தி கேட்டேன். இந்த காந்தாவுக்கு ஏத்துவரு அவர்தான். என்னது? உனக்கு அவரா? அப்படின்னா நான் கட்டி வச்ச காதல் கோட்டைகள் என்ன ஆகுறது? எனக்கு எழுதி வச்சுடு. எழுதி வைக்கிறதுக்கு அவர் என்ன புறம்போக்கு நிலமா? இத வரேன். அடி கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிராதிரி. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாத. இத பாரு, நீயும் அவர் மேல ஆசைப்பட்ட, நானும் அவர் மேல ஆசைப்பட்டேன். 2 பேருக்கும் பொதுவா ஒண்ணு பண்ணுவோம். என்னது? பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா உனக்கு புருஷன், தலை விழுந்தா எனக்கு புருஷன். என்ன போடு. பூவும் விழாது தலையும் விழாது. ஏன்னா 2 என் கையில. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். என்ன வாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க? எங்க 2 பேத்துல யார கட்டிக்க போறீங்க? கலைஞர் எல்லாம் தெய்வம் மாதிரி, தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாருங்க, முருகன் வள்ளி தெய்வானை. எப்படி? அந்த சாராய கடையை காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டேனே, பண்ணிட்டாங்களா? அது ஆர்டர் அனுப்பியும் கடையை காலி பண்ற மாதிரி பண்ணிட்டு அதே இடத்துல ரகசியமா சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுமா நீங்க ஆக்ஷன் எடுக்கல? அவங்களுக்கு பெரிய இடத்துல சப்போர்ட். அதனால இட் இஸ் அட்ராஷன் டு ஹேவ் an Alexa at that place. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. I will talk to the chairman of the housing board. ஆள வந்தான். யோ, நான் தான் விஸ்வநாதன் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம சாராய கடை பில்டிங் இடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாய் அந்த கலெக்டர். என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதப்பா, கலெக்டர் இடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டா நாம இடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுவோம்ப்பா. அதுக்கு பேரு ஐயோ, அதுக்கு பேரு ஸ்டே. 24 மணி நேரத்துக்குள்ள வாங்கணும். ஐயா, நீ உடனே புறப்பட்டு மெட்ராஸ்க்கு பாப்பா, மத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சரி, அடுத்த பிளைட்லயே வரேன். எஸ், சந்திரசேகர் ஹியர். ஓஹோ, பிஏ பேசுறீங்களா? என்ன விஷயம்? ஓ அப்படியா? ஆல்ரைட். 1 மணிக்குள்ள ஸ்டே ஆர்டர் வரலன்னா கட்டடத்தை அடிச்சிருங்க. ஓகே. இந்த யார் பேசுனாங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, விஸ்வநாதன் ஒரு வெறும் பய ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு சாராய கடை வச்சிருக்கான். அது இடிச்சு தள்ளதுக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக இவன் மெட்ராஸ் போயிருக்கான். 1 மணி ஃபிளைட்ல திரும்பி வரானா. 1 மணிக்குள்ள ஸ்டே ஆர்டர் வரலன்னா யோ, கலெக்டர் ஆபீஸ் போ. டேய், காரை கலெக்டர் ஆபீஸ் விடுறானா இந்த பக்கம் ஏன்டா திருப்புற? ஏ ராஜா, நீயா? கலெக்டர் ஆபீஸ இந்த பக்கமா மாத்திட்டாங்க. ஏன் இங்க நிறுத்துற? இறங்க இறங்க. டேய், எதுக்குடா என்ன இங்க கூட்டு வந்த? இன்னைக்கு நீ என் விருந்தாளி, என் கூட தான் இருக்க போற. ராஜா, என்கிட்ட விளையாடாத. நான் ரொம்ப பொல்லாதவன், பாம்பு மாதிரி. ஹலோ, நான் ஓடுற பாம்பை மிதிக்கிறவன். நட. இந்த வாசிக்கிறார் தெரியுமா? நாதஸ்வரம். நான் சங்கதியை சொல்றேன். விமானத்திலிருந்து இறங்கி வந்த விஸ்வநாதனே வருக வருகன்னு வாசிக்கிறார். இப்போ என்ன வாசிக்கிறார் தெரியுமா? அதே நாதஸ்வரம். நான் என்ன மௌத்தா இருக்கேன் நான் சொன்னேன்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? வாசிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படியா? நான் சங்கதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கடத்தி வந்த கதாநாயகன் ராஜாவே வருக வருகன்னு வாசிக்கிறார். ஏய், என்ன கேணப்பையன் நினைச்சீங்களா? நான் அப்படி நினைக்கல. நீ ஏதாவது அப்படி நினைச்சியா? எல்லாம் ஏத்தண்டா. ஸ்டே ஆர்டர் வாங்கி கிழிச்சு போட்டு உங்க அப்பன் கலெக்டர் விட்டு பில்டிங் இடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. உங்களை அடைச்சி வைக்கலான்னு மட்டும் தான் நினைச்சேன். ஸ்டே ஆர்டர் கிழிக்க சொல்லி ஐடியாவும் கொடுத்துட்டீங்க. இப்ப கிழிக்க போறேன். கிழிப்பீங்கடா, கிழிப்பீங்க. அதான் ஏன் பாக்க. அது இங்க அங்க இருக்கு, இங்கேயில இருக்கு. டேய், அது எப்படி அவங்ககிட்ட வந்துச்சு? இன்னொரு தடவை ஸ்டே ஆர்டர் வாங்கி பாக்கெட்ல வை, எடுத்து காமிக்கிறேன்.
மிஸ்டர் தேவானந்த், உங்க கையாலேயே கொஞ்சம் கிழிங்க. இது வரைக்கும் என்ன நாதஸ்வரம் வாசிச்சு என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டாங்க. இனிமே என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்? அதான் கிழிச்சுட்டேனே. டேய் பொட்ட பசங்களா, என்ன கடத்திக்கிட்டு வந்து ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போடுறது வீரமாடா. டேய் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. மீச வச்ச ஆம்பளனா. நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். வா. டேய் என்ன பண்ண போறீங்க? ஆமா, எங்க கூட்டு போறாங்க? அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. யோ, இது என்ன புல்லாங்குழலா? நேர வையா. அட பாவிங்களா, சாராயத்தை ஊத்தி பொம்பளைங்களை கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சாராயத்தை ஊத்தி ஜாக்கெட்ட மாட்டி விட்டுட்டீங்களே, இது நியாயமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் நாதஸ்வரம் வாசிக்கணும், ஒரு பொண்ணு ஆடணும்னு. பொண்ணு ஒன்னும் கிடைக்கல. நீயாவது ஆடு, நான் வாசிக்கிறேன். வணக்கங்க. யாருக்கே வேணும் உன் வணக்கம்? உன் வணக்கத்தை கொண்டு போய் குப்பைக்குழியில் கொட்டு. ஏயா கலெக்டர், உன் மனசுல என்னதாயா நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க மந்திரி இல்ல, அவர் பேசட்டும். யோ, மந்திரி விட்டு வேலைக்காரன் கூட கேள்வி கேட்கத்தாயா செய்வான். நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏயா, இவர் பில்டிங் இடிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அதையும் மீறி நீ இடிச்சிருக்கிற. நீ என்ன பெரிய இடியமீனா? ஸ்டே ஆர்டர் என் கையில கிடைச்சிருந்தா அதை நான் நிச்சயமா இடிச்சிருக்கவே மாட்டேன். அது எப்படியா உன் கை கிடைக்கும்? நீதான் உன் மகனை தூண்டி விட்டு பாதி வழியிலே என்ன மடக்கிட்டிய. என் மகனா? என்ன சொல்றீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. செய்யறது எல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன ஏமாந்தவனா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ, என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தான் பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரன்ட் அபௌட் இட். ஓ, உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தான் படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடணுங்கிறது. நீ மீட்டிங்க போ. யோ கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச ஒண்ண என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ, பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறான் ஐயா. அவன் மன்னிப்பு கேட்டு போல, உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமாவாக்கிட்டிய. மதுரை வீரா, நீதான் என்ன காப்பாத்தணும். எஸ், நான் தான். அவனை சத்தியத்தோட பிரஸ்ல யார் அடைச்சு வச்சாங்க? நான் தான். அப்ப ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போட்டது நான் தான். தனிப்பட்ட ஒரு மனுஷனை கடத்திக்கிட்டு போறதும் அரசாங்க ஆர்டர் கிழிச்சு போடுறதும் ஒரு பக்கா கிரிமினல் செய்யற வேலை. தேவையில்லாம நீ வரம்பு மீறி போயிருக்க. நியாயத்தை காப்பாத்துறதுக்காக வரம்ப மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது தப்பா? தப்புதான்டா. ஒரு கலெக்டருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனையே ஏவி விட்டு ரவுடித்தனம் பண்ண வச்சாருன்னு அந்த மந்திரி என்னையே குத்தம் சொல்றாரா? நீ செஞ்ச காரியத்தினால அவங்க முன்னாடி நான் கை கட்டி தலை குடிஞ்சு இருக்க வேண்டியிருந்ததுடா. இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவைதானா? சொல்றா. ஐ எம் சாரி டாட். உங்க கோபத்துல அர்த்தம் இல்ல. தப்பு பண்றவன மந்திரியே சப்போர்ட் பண்றாங்கறப்போ உங்களை நீங்க மாத்திக்க வேண்டியதான். என் மகன் தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க திருப்பி கேட்டிருக்கணும். அவங்களே எது கேட்கணும்? நீயே தான் ஒத்துக்கிட்டியே. எதை ஒத்துக்கிட்டேன்? மறந்துட்டியா? விஸ்வநாதனை கடத்தினது யாரா? நான் இல்ல. அவரை பிரஸ்ல அடைச்சு வச்சது நான் இல்லையே. ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போட்டது நான் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2 நாளா நான் இந்த ஊர்லயே இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஷட் அப். தொட்டில்ல தூங்க வச்ச அப்பனுக்கே தாலாட்டு படுறியா? லுக் மை சன், உன் வாழ்க்கை நல்லபடியா அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரிமெம்பர் தட். ராஜா, இப்படி நீ நடந்துக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். பி கேர்ஃபுல். ஏமா இவ்வளவு லேட்டு? வா.
ஏன் தள்ளுற? ஐயோ யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. மந்திரின்னா போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க, பத்திரிக்கையில போடத்தான் செய்வாங்க. என்னது போட்டோ எடுத்தா? யாராவ? என்னது அந்த சீனு உங்களை போட்டோ எடுத்துட்டானா? கவலையே படாதீங்க, நாளைக்கு பத்திரிகையில அவன் போட்டோ தான் வரும், உங்க போட்டோ வராது. டேய், அந்த சீனுவ. ராஜா ஹியர். ஹாய் ராஜா, நான் சீனு பேசுறேன். ஒரு ஹாட் நியூஸ். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மந்திரி ஆள வந்தார். ரொமான்டிக் மூட்ல இருந்ததை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை நீ அவசியம் பார்த்தே ஆகணும். உடனே புறப்பட்டு வரையா? என்னது ஃபேன் தானா சுத்துது? உடம்புல வேறு வராம இருக்கணும்னா ஃபேன் காத்து வாங்கணும். என் அப்ப செஞ்ச தப்பு பேப்பர்ல வராம இருக்கணும்னா உன் உயிரை வாங்கணும். வா ராஜா. என்னடாச்சு? விஸ்வநாதன் பையனும் மந்திரியுடைய மகனும் கத்தியால குத்திட்டு ஓடிட்டாங்க. சார், பிளட் பேங்க்குக்கு போய் இந்த குரூப் ரத்தத்தை உடனே வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்களே, இவர்தான். பாவம், சாக போற பாம்பை ஆட வைக்கிறதுக்காக மகுடியோட போறான். இத பாருங்க, இத சீக்கிரம் கொண்டு போகலன்னா சீனுவை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நீ இந்த இடத்த விட்டு போக முடியாதுடா கண்ணா.